எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னென்ன பண்ணேன், காலைல சாப்பிட என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறதான் வீடியோ பண்ணுறேன். ஸோ காலையில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு, அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் புதுசாக ஒரு பேக்கு வந்து ஓப்பன் பண்ணி அது கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் ஹாஃப் கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஹாஃப் கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு அரிசியை வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ அந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் அந்த அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு அவகேடோ டோஸ்ட்டு சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்கு வந்துட்டு எடுத்து எக்கு பாயில் பண்ணுற அந்த மிஷினில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்கலி வந்து சீஸ் போட்டு பேக் பண்ணி கொடுத்தோம்னா அவன் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான் என்னோடய பையன். ஸோ அதுக்கு வந்து ப்ராக்கலி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக, ரொம்ப சின்ன பீஸாக இல்லை, நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி அவனை வந்துட்டு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராக்கலி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேக் பண்ணுறதுக்குரிய அந்த பேன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த பேனில் வந்துட்டு கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் விரித்து நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பாலாகாமல் இருக்கும் பேன் வந்துட்டு. ஸோ இங்கிட்ட தண்ணியும் கொதிச்சிருச்சு. ஸோ ஊற வச்ச ரைஸும் பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றி அந்த அரிசி வேக வச்சுட்டேன். இங்கிட்ட வந்து ப்ராக்கலி பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ப்ராக்கலி கழுவி வச்சுருந்த ப்ராக்கலி, அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஆனியன் பவுடர் இருக்குது பார்த்திங்களா அது, அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பரப்பி எல்லா ப்ராக்கலையும் வச்சுட்டு அவனுக்குள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 2 பல் பூண்டை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப குட்டியாக வந்து நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேப்சிகமாக இந்த மாதிரி நல்லா கழுவி அதை தொடச்சிட்டு நீல வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாகவே நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இங்கிட்ட ரைஸ் அப்பப்போ வந்து வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் டக்குன்னு வெந்துடும், வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு வெந்துடும். ஸோ அது வெந்ததுக்கப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கிட்டு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து 3 எக்கு வந்து பீட் பண்ணி வச்சுருந்தேன். எக்கு இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு பெப்பர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அதே பேனை லைட்டாக கழுவிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு அதை நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். அந்த பூண்டோட வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்புறம் ப்ராக்கலி வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு வெந்துருச்சான்னு பார்த்தேன். அது லைட்டாக இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் பண்ணணும் ஃப்ரைட் ரைஸ். நல்லா அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் அதில் வந்து கொஞ்சம் கெட்சப், அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ், நான் வந்து ஸ்வீட் அண்ட் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ், அப்புறம் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு, ரொம்ப உப்பு போடக்கூடாது, சாஸில் எல்லாம் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த எக்கு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட அன்றைக்கி இல்லை, அதனால நான் போடலை. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து அவிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக உரிச்சு வச்சுட்டேன். என்கிட்ட ப்ராக்கலி நல்லா பேக் ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்து தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அவகேடோ வந்துட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஸ்மாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் கொடுத்துறேன். அவர் நல்லா வந்து நல்லா நைஸாக நல்லா எனக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அவர் வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். இங்கிட்டு ஹரி வந்து கிளம்பிட்டு அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ லைட்டாக எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் அந்த அவகேடோவில் கொஞ்சோண்டு வந்து லெமன் ஜூஸ் ஒரு 2-3 ட்ராப் மட்டும்தான், அதில் சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அவகேடோ நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா ஸ்மாஷ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் அது அவிய வச்ச முட்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த முட்டையை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி டோஸ்டர் வச்சு நம்ம வந்து
ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது பசங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்கிட்ட டோஸ்ட் ஆகிடுச்சு. ப்ரெட்டை வந்து ஆளுக்கு ஒவ்வொரு ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி ஆதிரனுக்கும் ஹரிக்கும் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.